Good morning, students. In previous class I have finished the first chapter, measurement, and the next chemistry part, the first lesson, matter around us. So this class we have to discuss about matter around us. So what do you mean by matter around us? So நம்மளை சுற்றி பொருட்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறத பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம மேட்டர் மீன்ஸ் பொருள், அரவுண்ட்னா நம்மளை சுற்றி. இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஸோ இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன் திஸ் சாப்டர் first you learn some basics. the chemistryல என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். the first of all matter. what do you mean by matter? இப்போ matterங்கிறது all the subjects made up of, all the objects made up of matter. so மேட்டர்னு சொல்லும்போது நம்ம எப்படி ஒரு பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்ணது, we perceive objects. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, the four sense, five sense. the first one is நம்ம உணர்றது. எப்படி எல்லாம் உணர முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை டச் பண்ணுறோம், டேஸ்ட் பண்ணுறோம், ஸ்மெல், ஹியரிங். ஸோ தீஸ் ஆர் த சென்ஸ். அப்போ ஏதாவது ஒரு பொருளை, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த புக்கை வந்து டச் பண்ணும்போது தான் அது புக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம அந்த ஃபுட்டு டேஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று ஸ்மெல் பண்ணுறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், டேஸ்ட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, அப்போ இந்த ஃபுட்டு தான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ட். அப்போ சென்ஸ், டச் அண்ட் டேஸ்ட், ஸ்மெல், ஹியரிங். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட். The next one is, what is matter? Matter consists of three categories. The first one is solid, and second one is liquid, and third one is gas. So solid, what are the solid particles? Wood, a stone, and liquid particle is water, juice, and gas particle is oxygen, nitrogen. In this chapter, first we have to learn what is matter. Matter is made up of atom, molecule, ions. And second one is element. So what do you mean by element? Element means தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். That means building blocks of everything air. Everything air we breathe has elements of oxygen, nitrogen, gold. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலமெண்ட். ஆக்சிஜன்ங்கிறது ஒரு எலமெண்ட், நைட்ரஜன்ங்கிறது ஒரு எலமெண்ட்ஸ். So when broken has pieces of gold element. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோல்டு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை உடைக்கிறோம். அப்போ உடைக்கும் போது நிறைய பீசஸ் என்ன செய்யும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பீசஸும் என்ன செய்யும், அதை கோல்டுன்னு தான் சொல்லுவோம். அப்போ அது வந்து ஷேப் மாறினதுக்கப்புறம், உடஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அதை வேறு எலமெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த எலமெண்ட்டை நம்ம ப்ரோக் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா element. Then what is atom? Atom is the smallest particle of element. Atom ங்கிறது ஒரு smallest particle. So what do you mean by atom? For example, chalk piece. இப்போ chalk piece எடுக்கிறோம். அப்போ அந்த chalk piece வந்து நம்ம எடுத்து எழுதும்போது ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு chalk piece கிடைச்சிடுமா? கிடைக்காது. அதில் என்ன செய்யும், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சாக் பீஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எலிமெண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாலிகுல். வாட் யூ மீன் பை மாலிகுல்? மாலிகுல்னா மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ். தட் இஸ் கால்ட் மாலிகுல். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ions. Ions means atoms or group of atoms having positive or negative charge are called ions. A positive charge and negative charge, that is called ions. So these are the basics. So first
introduction part, listen. The same concept. In the universe, all manifestations, phenomena, and evaluation of life are caused by matter and energy. So matter and energy is very important. All the objects which exist around us are made up of some kind of matter. இப்போ எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா we perceive these objects through our senses. ஸோ எதெல்லாம் சென்சஸ்ன்னு சொல்லுவோம்னா sight பார்க்கறது, touch தொடுறது, hearing கேட்கறது, taste and smelling. For example, if you take a glass tumbler, இப்போ கிளாஸ் டம்ளரை பார்க்குறோம், அப்போ பார்க்கும்போது அது நமக்கு டம்ளர். அப்போ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ பார்க்கும்போது நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்க்கறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, அது டம்ளர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தென் செகண்ட் இஸ் அகர்பத்தி. ஸோ அதை நம்ம என்ன செய்வோம், எரியும் போது அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அப்போ அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம என்ன செய்வோம், இது அகர்பத்தி ஸ்மெல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். தென் விண்ட் ப்ளோயிங் கேன் பி ஃபெல்ட். அப்போ வரக்கூடிய காற்று ஃப்ளோ எப்படி வீசுது அதை பொறுத்து நம்ம என்ன செய்வோம், ஏரை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு சம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பாசஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். இப்போ மேட்டருங்கிறது மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ், எவ்வளவு ஸ்பேஸ் அது ஆக்குபை பண்ணிருக்கு, எவ்வளவு மாஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் சம் ஆர் ஹெவி அண்ட் அதர்ஸ் ஆர் லைட். Matter can be defined as anything which has defined mass and occupies space. So that is called matter. So this matter is consist of three categories. The first one is solid. And second one is liquid. Solids, liquids and gases. Solid particle, already we know these terms. Wood, stone, sand, iron, these are the solid particles. And water, milk, fruit, juice, these are the liquid particles. And oxygen, nitrogen, carbon dioxide, steam is the gaseous particle. So matter is any physical state is composed of smaller particles such as atom, molecules, ions. So atom, molecule, ions, இது மூணு சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா matter. So matter is atom, molecules or ions. Atom is the smallest particle. It is the important one. Atom is the smallest particle of an element. Then atoms is of the same element and different elements combine to form a molecule. அப்ப moleculeங்கிறது என்னது, சேம் எலிமெண்ட் வேறு எலிமெண்ட் எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டேர்ம் தான் எது அப்படின்னா மாலிகுல். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் எ சார்ஜ். இப்போ அயான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ வாட் ஆர் த சாலிட் பார்ட்டிகல்ஸ், liquid and gases. Then what is called matter? Matter is atom made up of atom, molecules and ions. The next atom, what is atom? Atom is the smallest particle of the element. The next one is the what is molecule? Atoms of same element or different elements combine to form a molecule. At the same time, what is ions? So atom is positive, considered as the positive and negative charge. அப்ப இதுல எத்தனை क्वेश्चंस இருக்குன்னு பாருங்க. What is matter? What is matter? What is atom? And what is molecule? And what is ions? So these are the introduction part. So hence atoms are the building blocks of the matter. In this lesson we will study about symbols of elements, metals and non-metals, compounds of solids, liquid and gases. So this is the introduction part. And next one is the elements. What is elements? Elements are everywhere. So elements நமக்கு தெரியும் தனிமங்கள். So they are the building blocks of everything on earth. So for example chair, desk, book, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு elements. So the building blocks of everything on earth. நம்ம எர்த்ல பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு பில்டிங் பிளாக்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், டெஸ்க், மவுண்டைன், கார், புக். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். Do you know that when you are breathing, you are actually inhaling air? So the air you breathe is made up of many elements like oxygen, nitrogen and argon. So these are the. இப்போ என்ன பண்றோம், காற்றை நம்ம சுவாசிக்கும் போது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஆர்கான். அண்ட் நெக்ஸ்ட், element is a pure substance. Underline the word element is a pure substance that can be broken down by the chemical method simpler components. For example, the element gold. So gold எடுத்துக்கிறோம். Gold cannot be broken down into any other than gold. If you keep hitting gold, the hammer and pieces would get smaller, but pieces will always be gold. இப்போ கோல்டு என்ன செய்யறோம், ஒரு ஹேமரை வச்சு அடிக்கிறோம், அப்ப நிறைய பீசஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு பீசஸும் ஒவ்வொரு எலமெண்ட் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா அது கோல்டு, அது பீசஸா இருந்தாலும் அது என்னது, கோல்டு தான். அப்ப அதோட ரியாலிட்டியை நம்ம மாற்ற முடியாது. ஸோ தட் இஸ் கால் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் and element still has the same properties that element. So this is the element, and all atoms of the specific element have exactly the same chemical makeup, size and mass. But each atom has the atomic number. ஒவ்வொரு ஆட்டம்க்கும் என்ன இருக்கு, ஒரு atomic number இருக்கு, which represents the number of protons. So already நமக்கு தெரியும். ஸோ ஒரு நியூக்ளியஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கும். அப்போ எலக்ட்ரான் என்ன செய்யும், அந்த நியூக்ளியஸை வெளியில இருக்கும். ஸோ ஆல்ரெடி we know atom consists of three parts: proton, neutron and electron. So proton is the positive charge, electron is the negative charge, and there is no charge in the neutron. Already we know that this concept. So next, there are total of 118 elements in the group. இதில் எத்தனை elements இருக்கு, 118. So many elements occur naturally on earth. However, some are created in laboratory by scientists. நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, scientist வந்து laboratoryல யூஸ் பண்ணுவாங்க. Then next, this is the introduction part. அப்ப introduction partல what is atom, what is matter, and next define molecule and ions and compounds, then elements. So the next we have to discuss about symbols. So symbols அப்படினு சொல்லும்போது first introduction, a symbol is an image object is that stands for some meaning. For instance, a dove is a symbol. Auspice, doveங்கிறது ஒரு symbol. சரியாப்பா, doveங்கிறது இப்படி represent பண்ணுவோம். We denote the mathematical operation. Already தெரியும். Addition na plus, subtraction na minus. So plus denotes addition, minus denotes subtraction. So இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், symbols. இது mathematicalsல வர symbol. At the same time, chemistry, each element is denoted by a symbol. Chemistryல ஒவ்வொரு elementம் ஒவ்வொரு symbol சொல்லுவோம். Writing out the name of an element every time would become too troublesome. So the name of an element is represented by the shortened form called the symbol. அப்ப மேத்தமெட்டிக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா பிளஸ், மைனஸ், டிவைடட், மல்டிபிள் இதெல்லாமே மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். அது மாதிரி அட் த சேம் டைம் நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன பண்றோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆன சிம்பிள் தான் எது அப்படின்னா கிரீக் சிம்பிள்ஸ். The symbols in the form of geometrical shapes were used by the ancient Greeks to represent the four basic elements. அப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆன சிம்பிள்ஸ் தான் கிரீக் எலமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொன்றையும் எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, இப்போ எர்த், ஏர், ஃபயர், வாட்டர். So what is the symbol? இதெல்லாமே Greek symbol. ஒவ்வொன்றுடைய Greek symbol. This is the symbol of air. This is the symbol of water. And this is the symbol of fire and earth. So these are the symbols of Greek symbols. So air,
fire, earth, water. அப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே சிம்பிள்ஸ். அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம்? மாய்ஸ்ட், வார்ம், கோல்ட் அண்ட் ட்ரை. ஸோ தீஸ் ஆர் த கிரீக் சிம்பிள்ஸ். த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன மேத்தமெட்டிக்கில் நம்ம எப்படி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் கிரீக் சிம்பிள்ஸ். இதுதான் கிரீக் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். ஏன் இந்த பேர் வந்து அல்கெமிஸ்ட்னு வந்துச்சு அப்படின்னா இந்த டேஸ் ஆஃப் அல்கெமிஸ்ட்ஸ் இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா different materials that people used were represented by different symbols while they tried to change the valuable metal into gold. அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கோல்டெல்லாம் முன்னாடி பண்ணுவாங்க. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மெட்டீரியல் வேஸ்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த கோல்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் அல்கெமிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்னாலஜி அந்த ப்ராசஸ்க்கு பேர் அல்கெமி. அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்குனால அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். So the process was called alchemy and then men who did this work were known as the alchemists. So alchemist symbol is a very important question. So these are the alchemist symbols. The first one is the symbol of nickel and symbol of arsenic and symbol of antimony and water. So this is the symbol of nickel, arsenic, antimony, water. So Greek symbols la nama enna paathom? Greek symbols la air, fire, water, earth. அது மாதிரி alchemists நம்ம என்ன பார்க்கணும்? Nickel, arsenic, antimony, water. Okay, is it clear? This is the second category. The first symbol is the Greek symbol, second symbol is the alchemist symbol, and third symbol is the Dalton symbol. Dalton is the famous scientist. In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on pictorial symbols. Dalton create பண்ண அந்த சிம்பிளுக்கு பேரு தான் pictorial symbols. Those symbols are difficult to draw and hence they are not used. It is only of historical importance. இதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா historical part. So these are the elements. These are the elements. These are the symbols. For example, hydrogen. Hydrogen அப்படின்னா இந்த எலிமெண்ட் நீ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இது ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் அப்படின்னா நைட்ரஜன். கார்பன், வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் கார்பன்? திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் சல்ஃபர், பாஸ்பரஸ், அலுமினா, சோடா, பொட்டாஷ், ஆக்சிஜன், காப்பர், lead, water, ammonia, and olefint, carbonic oxide, carbonic acid, and sulfuric acid. So these are the Dalton symbols. In the tabulationலாம் just நீங்க இந்த elementக்கு இந்த symbol அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். Is it okay? So first we have to discuss about Greek symbol, and second one is alchemist symbol, and third one is Dalton symbols. So these are the important terms. And the fourth one is Pergelius symbols. So Pergelius is the one of the scientist name. In 1813, John Jacob Berzelius devised a system using letters of alphabetic. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆல்பபெட் ஆர்டர்ல வந்து அலைன் பண்ணவர் யாரு அப்படின்னா இந்த பெர்ஜிலியஸ். The modified version of Pergelius system follows under the heading system for determining symbols of elements. அதுல first பார்த்தோம் அப்படின்னா listen, elements having first letter as symbol. எல்லா எலமெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல வரும். இப்போ எலமெண்ட் சிம்பிள் the first. So first the symbols of most common elements mainly non-metals. இது எப்படியா இருக்கும்? நான் மெட்டல்ஸா இருக்கும். நான் மெட்டல்னா அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், மெட்டல்லா உலோகங்கள். யூஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தியர் இங்கிலீஷ் நேம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு எலமெண்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கிலீஷ்ல கேப்ஸ்ல தான் டினோட் பண்ணிருப்பாங்க. அப்ப பெர்ஜிலியஸ் சிம்பிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரி அப்படின்னா ஒரு நான் மெட்டலா இருக்கும். நான் மெட்டலா இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல டினோட் பண்ணிருப்பாங்க இங்கிலீஷ் நேம்ல. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எது அப்படின்னா
element வந்து boron, carbon, fluorine, hydrogen, iodine, nitrogen. This is a symbol, the first letter. இந்த first letter தான் அதோடைய symbols. Next oxygen, phosphorus, sulfur, vanadium, uranium and yttrium. So these first letters is the symbol. So first rule என்ன அப்படின்னா elements இருக்கும், அந்த elements non metals இருக்கும். நான் மெட்டலா இருந்துச்சு அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம இங்கிலீஷ்ல டிஃபைன் பண்ணுவோம் கேப்ஸ்ல. ஓகே. அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் if two elements have same first letter, then the first and second letters of the name are used as symbols. அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். செகண்ட் என்ன பண்ணோம், ரெண்டு லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கும், செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மாலா இருக்கும். அப்ப the first letter is in the upper case and the second letter is lower case. Okay, the elements with the same first letter, this is the element, this is the symbol. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னு தான் நம்ம இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல டிஃபைன் பண்ணிருந்தோம். இதுல ரெண்டு லெட்டர் டிஃபைன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்ஸ், செகண்ட்ல உள்ளது எல்லாமே அந்த சைலண்ட் லெட்டர்னால செகண்ட் உள்ள ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். அப்ப ரெண்டு டேர்ம்ஸ்ல நமக்கு எலிமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துட்டு அதோடைய சிம்பிள் வந்து ஏஎல்னு எழுதணும், ஏன்னு எழுதக்கூடாது. அலுமினியம், பேரியம், பெரிலியம், பிஸ்மத், bromine, cobalt, and hydrogen, helium, nickel, neon, silicon, sulfur. So these are the second category. And third one is if the first two letters of the names of the elements are same. Symbol consists of first letter and second and third letter of English name they do not have in common. என்ன வராது, சில நேரம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் லெட்டர் மட்டும் வராது, தேர்ட் லெட்டர் கூட என்ன செய்யும் இந்த எலிமெண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு கேப்ஸ் வரும், செகண்ட் டேர்ம்ல ரெண்டு டேர்ம் வரும், ஒன்னு கேப்ஸ் ஒன்னு ஸ்மால். அடுத்து தேர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கேப்ஸ்ல வரும், செகண்ட் உள்ளது வந்து அடுத்த லெட்டர்ஸே வராது, அதுக்கு அடுத்த லெட்டர்ஸ் கூட வரும். ஸோ தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆர்கான், ஆர்சனிக், குளோரின், குரோமியம், கால்சியம், cadmium, magnesium and manganese. So these are the symbols. And fourth category is Greek or Latin name of elements. So these are the elements, Latin name and symbols. Sodium, natrium, Na. Potassium, thallium, K. Iron, ferrum, Fe. Copper, cuprum, Cu. Silver, argentum, Ag. Gold, Arum, Au. Mercury, hydrogyrum, Hg. Lead, plumpum, Bb. Tin, stannum, Sn. Antimony, strontium, Sd. Tungsten, wolfram, W. So these are the Greek or Latin name of the elements. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஹையர் கிளாஸ் வரும்போது இதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். Elements named using name of the country scientist. சில elements வந்து அந்தந்த country nameல இருக்கும், scientist nameல இருக்கும். For example, Americium அப்படின்னா அமெரிக்கா கண்ட்ரியோட நேம், யூரோப்பியம் அப்படின்னா யூரோப், நொபிலியம் அப்படின்னா ஆல்ஃபர் நோபல், and iodine, this is a scientist name, this is the country name, and iodine is the violet color and Greek. Then Mercury is the god Mercury ன்னு சொல்லுவோம், that mean mythological character. And plutonium, Pluto, planet oda name. Neptunum, planet oda name, Neptune. Uranium also Uranus, planet name. So அப்ப ஒரு சிம்பிள் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கும், அண்ட் செகண்ட் வந்து ஒரு கேப்ஸும் ஒரு ஸ்மாலும் வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அடுத்த செகண்ட் லெட்டரே வராம தேர்ட் லெட்டர் கூட வரும். அடுத்து வந்து அதனுடைய கிரீக் லாட்டின் நேம்ல உள்ள எலிமெண்ட்லாம் இது, கண்ட்ரிஸ் சயின்டிஸ்ட் நேம்ல உள்ள எலிமெண்ட் எல்லாம் இது. ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு சிம்பிளை எழுதணுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. While writing the symbol for an element, we should adhere to the following rules. These are the rules of the symbols. If the element has a single English letter
as a symbol, it should be written in capital letter. எப்படி இருக்கணும்? caps ல இருக்கணும், capital letter ல இருக்கணும். For elements having two letter symbol, the first letter should be in the capital followed by small letter. இப்போ first letter எப்படி இருக்கும்னா first letter should be in capital followed by the small letter. So these 2 points is very important. So how to write the symbols? So இந்த symbols எழுதணும்னா என்னென்ன rules follow பண்ணணும்? Okay, is it clear? Yes. So இதான் introduction partல நம்ம பார்த்தோம். What is matter and what is element? Then next what is molecule, ions and symbol of elements, 3 category. And next one is the last we have to discuss about the elements. Elements name எப்படி இருக்கும்? Then next Greek, Latin வேர்ல உள்ள elements எப்படி இருக்கும்? Scientist nameல உள்ளது, country nameல உள்ளது. Okay? Dear students, today class is over. Please read the lesson. First you read the lesson line by line. So all the elements, the tabulation part is very important. So read out all the tabular columns, all the elements name. Is it clear? Yes. So today class is over. We will see next class. Thank you students. Thank you.